சரி, இப்போ இயற்பியலுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டுனா, பிரிட்டிஷில் ராஜ குடும்பத்தால் சர் அவார்டு வழங்கப்படுது. அந்த அவார்டுக்கு நாமினேஷன் யார் வேணாலும் நம்மளுடைய இயற்பியலுக்காக கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி நான் என்னுடைய கண்டுபிடிப்பை சப்மிட் பண்ணுறேன். முதல்ல இயற்பியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இயற்பியல்னா இயற்கையை பற்றி சொல்வது தான் இயற்பியல். அதுக்கு வேற ஒன்று பெருசாக சொல்லி தேவை கிடையாது. இயற்கையை பற்றி அதனுடைய தன்மையை சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. இயற்கையை பற்றி விவரிப்பாக சொல்வது தான் இயற்பியல். அதான் கோட்பாடு. இயற்பியலோட கோட்பாடுனா என்னது? இயற்பியல்னா என்னது? இயற்கையை பற்றி சொல்வது. இயற்பியலோட கோட்பாடுனா என்னது? இயற்பியலையும் இயற்பியலுடைய தன்மையும் சொல்வது தான் இயற்பியலோட கோட்பாடு. ஆனால் இயற்பியல்னா என்னதுன்னா இயற்கையை பற்றி சொல்வது தான் சுருக்கமாகவும் விவரிப்பாகவும் சொல்வது தான் இயற்பியல். இதே சர் அவார்டு, பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தால் வழங்கப்படும் சர் அவார்டு. அதுக்கு இயற்பியலை பற்றி சொல்றதுன்னா என்னன்னா இயற்கையை பற்றி விரிவாக சொல்வது தான் இயற்பியலுக்கான அவார்டு தர்றதுக்கான சர் அவார்டு தர்றதுக்கான ஒரு மெத்தட். இயற்பியலுக்கான கோட்பாடு அவார்டு ராஜ குடும்பத்தால சர் அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு என்னன்னா இயற்பியலுக்கான இயற்கையின் வெளிப்பாட்டு தன்மையை, அதாவது தன்மையில ரெண்டு வகை இருக்கு, உள்பாட்டு தன்மை, வெளிப்பாட்டு தன்மை. அதுல அவங்க வெளிப்பாட்டு தன்மையை விரிவாக விளக்கினால் அந்த அவார்டு கொடுப்பாங்க, சர் அவார்டு. உள்பாட்டு தன்மைனா என்ன தெரிஞ்சிடும். உள்பாட்டு தன்மைனா அதாவது இயற்கை உரம் புடைச்சல, செயற்கை உரமோ இயற்கை உரமோ புடைச்சல, தண்ணீரை பாக்கியத்தில் அது உள்ளே இருக்குது, அதை பற்றி விவரிக்கமாக சொல்லிச்சுன்னா அது அந்த உள்பாட்டு கோட்பாடு. வெளிப்பாட்டு கோட்பாடு என்னன்னா, இப்போ ஒரு தென்னை மரம் தேங்காய் காய்க்குது, அது நமக்கு தருது. அதை பற்றி இப்போ ஒரு பனங்காய் காய்க்குது, அதை பற்றி நமக்கு தருது. இல்லை வாழை மரம் வாழைப்பாய் தருது, அதை பற்றி தருது. இதெல்லாம் வெளிப்பாடு, இயற்கை வெளிப்பாடு. அது வெளிப்பாட்டுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா இதான் ஈஸியான மெத்தட். நான் ஈஸியான மெத்தட் சொல்றேன். படித்த மேதைகள் என்ன சொன்னாங்கன்னா, இயற்கை தன் தன்மையை வெளிப்படுத்துது. அந்த வெளிப்படுத்த தன்மையை விரிவாக சொல்வது தான் வெளிப்பாட்டு கோட்பாடு. சரி, இப்போ நான் கண்டுபிடிச்ச இயற்பியல் தன்மை அதுதான் சொல்லணும். அது சொன்னதான் சர் அவார்டுக்கான நம்ம ரெக்வெஸ்ட் வைக்க முடியும் தன்மை. நம்ம இயற்பியல் கண்டுபிடிச்சதை சொல்லிடுறேன். உஸ்பாகிஸ்தான்ல ஒரு சின்ன நபர் வெடிப்பொருளை தயாரிக்கிறதுக்காக வாழைக்காயில திரிப்படக்கு, அதாவது பட்டாசு, அதை வச்சு அதுல சுத்தியில லட்சுமி வெடி அதை வச்சு கட்டி அதுக்கு எல்லாத்துக்குமே மூலக்கூறுவா, அதாவது மூல வெடியா திரிப்படக்கு, அதாவது திரிப்படக்குன்னு சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். அதாவது பட்டாசுன்னு ஒரு சின்ன பட்டாசை கட்டி அது ஸ்லோவா வெடிக்கிற மாதிரி வச்சு அது வெடிச்ச உடனே இந்த 10 லட்சுமி வெடியும் பழமா வெடிக்க விட்டு ஒரே டைம்ல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். வாழைப்பழம் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமா எடுத்துக்கிட்டான். அதுல செத்தது மட்டும் 500 கோடி இல்ல, 500 லட்சம் இல்ல, 500,000 பேர். 500,000 பேர் செத்தாங்கன்னா ஒரு கட்டடத்துல வச்சான், அந்த கட்டணத்தை வெடிச்சு செதறிச்சு 500,000 பேர் செத்தாங்க. இதுதான் இயற்கையின் வெளிப்பாட்டு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியிட்டான். உடனே நான் சர் அவார்டு கொடுக்குற மாதிரி அவனை கூப்பிட்டாங்க, வானொலி என்றாங்க. இனி இதை மாதிரி நீ அனுப்புனீங்கன்னா இது பிரிட்டிஷ் ராஜ குடும்பம் உனக்கு சர் அவார்டு இருக்காது, சாவ் அவார்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வானொலி அனுப்புறாங்க. ஆனால் நான் சொல்றேன், அதுதான் வெளிப்பாட்டு தன்மை. ஏன்னா இயற்கை தன் தன்மையை வெளிப்படுத்துது. அதை சாதாரணமா வச்சிருந்தாச்சுன்னா 5 பேருக்கு காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவன் வாழைப்பழத்துக்களை வச்சதுனால வாழைப்பழத்தினுடைய தன்மை வெளிப்பட்டுச்சு. அதனால 5000 பேர் செத்துட்டாங்க. எப்படின்னா வாழைப்பழத்துல இருந்து அதனுடைய அந்த மூலப்பொருளான அந்த திரிபடக்குன்னு சொல்லக்கூடிய பட்டாசு உடைய வெடிச்ச உடனே அதனுடைய மூலப்பொருள் சொல்லலாம், மூலக்கருன்னு சொல்லலாம். அந்த மூலப்பொருள் இந்த லட்சுமி வெடிக்கு போய் அதுவும் வெடிக்கச்சுல, அந்த 2 மூலப்பொருளும் சேர்ந்து
பனானான்னு சொல்லக்கூட வாழைப்பழத்துக்குள்ள பனானா சொல்லக்கூடிய வாழைப்பழத்துக்குள்ள சென்டர்ல இருக்கிற புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய அதனோட விதைகளுக்குள்ள பொட்டாசியம் மேக்னைசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெடிபொருளுடைய தன்மைகள் ஒன்று சேர்ந்த தன்மைகள் பொட்டாசியம் மேக்னைசைடு ஆகிடுது. பொட்டாசியம் மேக்னைசைடு ஆகிடுது. அது இன்னும் அவங்க விவரிக்கையில் பொட்டாசியம் மேக்னைசைடு ஆகிடுது. அது மேக்னைசைடு ஆகினோடனே இது வந்து பாம் தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்து கொடுக்குற ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க விசாரிக்கணும், அந்த பையனுக்கு வந்து அவார்டு கொடுக்கக்கூடாது, ஆனால் இதே மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி விவரிக்கணும். பொட்டாசியம் மேக்னைசைடு ஆகிடுது. ஆனவுடனே அந்த வாழைப்பழ விதைகள்லாம் எதை நோக்கி இருக்குதுன்னா பொட்டாசியம் மேக்னைட்டுக்கு தந்தாச்சுன்னா அது வளர்ச்சி விஸ்வரூபமாக இருக்கும். அதனால பொட்டாசியம் மேக்னைட் கிடைச்ச உடனே அது அப்படி அடிச்ச அடியில் சத்தமே கேட்கல. என்னதுன்னு என்ன திரும்ப சத்தம் அவ்வளோதான் கட்டுச்சு. 5572 பேர் செத்துட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து வந்த சத்தம் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னு ஹார்ட் அட்டாக்ல மட்டும் செத்தவங்க 1982 வருஷக்கணக்குமா செத்துட்டாங்க. அதே மாதிரி மீதி எத்தனை பேர் செத்ததுன்னா 3 சிதறி 1985 பேர் செத்துறாங்க. மீதி எத்தனை பேர் செத்தது தசை சிதவு கண் சிதைவு இப்படியெல்லாம் சிதைஞ்சு செத்தது மொத்தம் மீதி இருக்கிற 1955 பேர் செத்தாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேர் செத்தது இந்த உடல் நசுங்கி இதெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அது சென்டர்ல இருக்க விதைகள் வெடிச்சதுனால, வாழைப்பழ அந்த தசைகள் வெடிச்சதுனால கிடையாது, விதைகள் வெடிச்சதுனால. அதான் சார் அவார்டு கோவப்படலாம் இது சொல்றியா அவங்க சில தயாரிச்சுட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வர்ற வாழைப்பழங்கள்ல வந்து அந்த விதைகள் வர்றதில்லை, விதைகள் இல்லாத வாழைப்பழம் தான் வருது. வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான், ஈராக்கெல்லாம் அதே மாதிரி அமெரிக்காவும் அதே மாதிரி தான் விட்டுட்டு இதெல்லாம் இப்போ வந்து சயின்ஸின் படி வளர்ற வாழைப்பழம் தான் வருது. அது வந்து உண்மையான வளர்ற வாழைப்பழம்லாம் அதாவது நாசாவுடைய தோட்டத்திலையும் இந்தியாவில் இஸ்ரோவுடைய தோட்டத்திலையும் அமெரிக்கா நாசாவுடைய தோட்டத்திலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய தோட்டத்திலையும் தான் இருக்குது. மற்றவங்க வச்சிருக்க வாழைப்பழம் எல்லாம் அந்த விதை இல்லாத வாழைப்பழம் தான் வருது. ஏன்னா பசங்க இந்த மாதிரி செஞ்சுருவாங்க, யாராவது டெரரிஸ்ட் பயன்படுத்திடுவாங்க, புரட்சிகர்கள் பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் வளருது. அது என்னன்னா பொட்டாசியம் மேக்னைசைட் அப்படிங்கிற உரத்தை நீங்கள் தயாரித்தால் செயற்கையாக தயாரித்தால் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். எப்படின்னா அதாவது இப்போ ஒரு வாழை மரத்தை வச்சாச்சுன்னா அது அதனுடைய கண்ணை அதுலேருந்து தலைவரோட கண்ணை எடுத்து வச்சாச்சுன்னா இல்லை ஒட்டு மரத்தை வச்சு அதுலேருந்து வச்சாச்சுன்னா அது வளர்ந்து காய் போடுறதுக்கு 8 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் எடுத்துக்கணும். சிலது 8 மாதத்துலேருந்து கண்ணா வளர்ந்துச்சுன்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வளரும். அதுலேருந்து காய் போடுறதுக்கு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ஆகும். ஆனால் அது ஒட்டு வச்சு எடுத்தாச்சுன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ள வளர்ந்துடும். காய் போடுறதுக்கு வந்து 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துல காய் போட்டுரும். ஆனால் பொட்டாசியம் மேக்னைசைடுங்கிற உரத்தை வச்சு ஒட்டு வச்ச கண்ணையோ அதை பிரித்து வைக்கச்சுல அதை சேர்த்தாச்சுன்னா இல்லை வந்து செயற்கை உரம் இல்லை வந்து அந்த இயற்கையாக வர்ற அந்த தளிர்விடு கண்ணை தனியாக வெட்டி எடுத்து சேர்த்து அந்த உரத்தை வச்சாச்சுன்னா ஒரே மாதத்தில் வளர்ந்துடும், ஒரே மாதத்தில் காய் போட்டுரும். ஆனால் அதில் செயற்கை தன்மையோட நீச்சி இருக்கிறனால அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா கண்ணை கூடிய சீக்கிரம் மங்க செஞ்சிடும். அதே மாதிரி பல்லு உழுவுறதை ஏற்படுத்திடும். அதே மாதிரி அறிவை மங்க செய்யும், அதாவது மூளையை பாதிக்க அறிவு மங்க செய்யும். அதே பொட்டாசியம் மேக்னைசைடு எங்கே இருக்குன்னா ஆட்டு விதையில் இருக்கு. ஆட்டோடைய புடுக்கன்னு சொல்லுவாங்க. ஆட்டோடைய புடுக்க அதாவது ஆட்டோடைய கழிவுல இருக்கு. அது போடக்கூடிய கழிவுல இருக்கு. அது கழிவுன்னு சொல்லக்கூடாது, அது உரம், இயற்கை உரம். அந்த உரத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்னா காய வச்சு அரைச்சி இயற்கை உரமாக்கி அரைச்சி அதுக்குள்ள மாட்டு சாணத்தையும் மாடு போடுற சாணத்தையும் மிக்ஸ் செய்து காய வச்சு அரைச்சி மிக்ஸ் செய்து அதை நம்ம போட்டோம்னா அதுதான் பொட்டாசியம் மேக்சைடு. ரெண்டும் சேர்ந்தா பொட்டாசியம் மேக்சைடு பொட்டாசியம் மேக்சைடு ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா அந்த உரம் தயார். அதனுடைய வளர்ச்சி ஒரே மாசத்துல இருக்கும், காய் கணிக்கும். அதுக்குள்ள விதைகள் இருக்காது, அதுக்குள்ள விதைகள் இருக்காது. விதைகள் வேணும்னா இன்னொரு டைப் இருக்கு, அதை போட்டால் இயற்கை விதைகள் வரும். அதுவும் இந்த மாதிரி பவர் காட்டும். அதனால தான் நான் அதை சொல்ல இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன அணுகலாம், அதையும் நான் சொல்லுவேன். ஆனால் அதை சயின்டிஸ்ட் அந்த நாட்டு கவர்மெண்ட்டு தான் அதை தனியாக வளர்க்கணும். இது மாதிரி கொடுத்தாச்சுன்னா சின்ன பசங்க ஏதாச்சும் விளையாட்டுத்தனமாக செஞ்சிருவாங்க, இல்லை புரட்சி வீரர்களோ டெரரிஸ்ட்டோ பயன்படுத்திடுவாங்க. நான் வந்து என்னுடைய கண்டுபிடிப்பை சார் அவார்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நான் உங்களுக்கு சார்.